என் ஃபேஸ் பாருங்க. மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா? கண்டிப்பா இல்லங்க. லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுருக்கேன். வேற எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சா? உங்க வயசு 50ஆ மாத்தணுமா? கண்டிப்பா மாத்தலாங்க. இந்த கிரீம மட்டும் பயன்படுத்தி பாருங்க. உங்க வயசு அப்படியே குறைஞ்சு வந்துருங்க. அந்த அளவு உங்க ஃபேஸ வந்து சேஞ்ச் பண்ணிடும். இப்ப என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு ஏதாவது அதிகமா வயசான மாரி தெரியுதாங்க? அப்படி தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் மக்களே! ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு கோல்டு கலர்ல இருக்கு பாருங்க ஃபேஸு. அப்படியே சூப்பரா பளபளன்னு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இதே மாரி நீங்களும் பிரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நீங்க பார்ப்பீங்க. இப்ப நான் அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கேன். வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ண போறேன். உங்கள்ட்ட லைவா ரிசல்ட்டும் காட்டப் போறேன். என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்டின்ட்டு. அப்ளை பண்ண உடனே ஃபேஸ் எந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாரி பார்க்கறதுக்கே அப்படியே பளபளன்னு அப்படியே க்ளோவா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு கோல்டு கலர்ல இருக்கு நம்ம ஃபேஸ். எவ்ளோ சூப்பரா இருக்கு. ஆச்சரியமா இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரீம் வந்து நம்ம ஃபேஸ வந்து நம்ம இந்த அளவுக்கு பிரைட்டன் பண்ணி குடுக்குமா அப்டின்ட்டு. கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணுங்க. எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிசல்ட் வந்து நம்ம லைவா பார்க்க போறோம். இத எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ண போறோம் அப்டின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயில்டா பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீம் தாங்க இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆ, அதாவது ரோஸ்லேயே வந்து பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல மணமாக இருக்கும். அந்த ரோஸை தான் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள். இப்போ ரொம்ப சீசனுங்க, எங்கே பார்த்தாலும் இந்த பூக்கள் நமக்கு கிடைக்கிது. தாராளமாக இந்த மாதிரி நேச்சுரலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ நான் ஒரு 5-6 பூக்கள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5-6 பூக்கள் இருந்தாலும் நமக்கு போதுமானது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பூ தான். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இதில் குட்டி குட்டியாக அதாவது புழுக்கள் கூட இருக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்தும் பொழுது ரொம்ப க்ளீனாக நல்லா சுத்தமாக நம்ம இதை வந்து இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 5-6 பூக்கள்கிட்ட நான் இந்த மாதிரி பூக்களை மட்டும் இதழ்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் தண்ணி ஊற்றி இப்போ அரைக்க போகிறது இல்லைங்க. இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ரோஸ் வாட்டர் ஊற்றி தான் இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த பாருங்கள். அப்படி இல்லாதவங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரோஸ் வாட்டர் இருக்கிறதுனால இதையே பயன்படுத்திக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ரெண்டுமே சேரும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீ அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு திக்கான ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை இப்படியே பயன்படுத்த முடியாது. நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வலித்து போட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சக்கைகள் தேவையில்லை, ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சு வந்துடும் நமக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இந்த ஜூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸ்மெல் வந்து நல்லா ரோஸ் வாட்டர் மாதிரி நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் ரோஸ் வாட்டரும் சேர்த்துருக்கோம், பன்னீர் ரோஸும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு, நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால ஒரு 1.5 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். முக்கியமாக இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இதில் உள்ள ஜூஸே அவ்வளோ இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா பிழிஞ்சி நம்ம இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வடிகட்டி வச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த உருளைக்கிழங்கில் வந்து ஸ்டார்ச் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்ணை சுற்றி கருவளையங்கள் இருந்தால் அதை வந்து நீக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டோம். அடுத்து நம்ம இதே வடிகட்டிலேயே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டு நம்ம அதை பிழிஞ்சு இந்த ஜூஸை வந்து இந்த உருளைக்கிழங்கு ஜூஸோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த கையிலேயே இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வந்துடும். ஜூஸ் மட்டும் நமக்கு வரும். அந்த விதைகள் இல்லாமல் நமக்கு ஜூஸ் மட்டும் கிடச்சிக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்கலாம்ல அப்படின்ட்டு. கண்டிப்பாக கூடாதுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக தான் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். பாக்கி இருந்த பாதி பழத்தையும் நான் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நமக்கு இந்த தக்காளி ஜூஸ் கிடச்சா போதும்.
நமக்கு. இப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரோஸ் பெட்டல்ஸோட ஜூஸ், அந்த ஜூஸையும் எடுத்து இது கூடவே கலந்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு ஜூஸ், ரோஸ் பெட்டல் ஜூஸ் 3யுமே நம்ம ஒரே பவுலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடுபடுத்திக்கலாம். லைட்டாக சூடுபடுத்தினா போதும். ரொம்ப நேரம்லாம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அதனால தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடுபடுத்த போகிறோம். கொஞ்சம் வச்ச உடனே நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி கொதிக்க இது வந்து கொஞ்சம் திக்னஸாக மாறிடும். கொஞ்சம் லைட்டாக திக்காக நமக்கு வந்தால் போதுங்க கன்சிஸ்டன்சி. ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கோன்ற அவசியம் இல்லை. பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா திக்காக வந்துருச்சு. கலர் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நம்ம பிங்க் கலரில் இது வந்து ரெடி பண்ணோம். ஆனால் கொஞ்சம் ஒரு அது எப்படி சொல்கிறது, சாண்டல் கலர் மாதிரி நமக்கு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இதை ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பவுலில் இதை மாற்றியாச்சு. மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2-3 சொட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பியூர் கோகோனட் ஆயில் இது. அடுத்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்க ஆலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. எப்பயுமே கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல் வாங்காதீங்க, ஒயிட் கலரில் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இன்னும் திக்னஸாக மாறிடுச்சு. அடுத்து இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக விட்டுருங்க. அதனால் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த குங்குமப்பூ சேர்க்கும் பொழுது கலர் வந்து நல்லா ஒரு எல்லோ கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். ஏன்னா நம்ம இதை க்ரீமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கூட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துடும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஜெல் மாதிரி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம பீட் பண்ண நல்லா வந்து கலர் வந்து ஒரு எல்லோ கலரில் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் 3 நாளைக்கு தாராளமாக நம்ம வெளியில் வச்சு இதை வந்து பயன்படுத்தலாம். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த கலர்லேயே நம்ம ஃபேஸும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறதை கண் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த க்ரீம் தாங்க செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 டேஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நைட்டில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 நாள் மட்டும் நீங்கள் காலை இரவுன்னு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. 3 நாள் மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டில் மட்டும் படுக்க போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்டில் மசாஜ் கொடுத்து படுத்துட்டு காலையில் வச்சு நார்மலாக எப்போது போல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காட்டனில் ரா மில்க் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபேஸை கூட வாஷ் பண்ணிக்கலாம். சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபேஸுக்கு. எப்பயுமே நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்போதோ ஃபேஷியல் பண்ணும்போதோ எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஃபேஸை ரொம்ப முக்கியம். ரா மில்கில் பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். நமக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட் வரணும், சீக்கிரம் நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கலர் கொடுக்கணும் நம்ம ஃபேஸ், அது வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கையில் 2 கை நல்லா தேய்ச்சிக்கோங்க.
நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அது மில்க் வச்சு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா கையில பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே ஒரு ஷைனிங் இருக்கும் கையில. இதை அப்படியே நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமா எடுத்து இப்படி ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டா போதும். எப்படி ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதாங்க. நெறைய பேரு அக்கா கருவளையம் இருக்கு, கண்ண சுத்தி பிளாக்கா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த ஒரு கிரீம் உங்களுக்கு போதும். நீங்க 3 நாள் மட்டும் இத வந்து ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இருக்க கருவளையம் எல்லாம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயி நல்லா வந்து அந்த இடம்லாம் நல்லா பிரைட் ஆயிரும். எனக்கு கூட நெறையவே இருந்துச்சுங்க. அதெல்லாம் இப்ப போயிடுச்சு. ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துல அப்படியே நல்லா ஃபேஸ் ஒரு நல்லா அப்படியே ஒட்டிக்கும். அது தெரியவே தெரியாது. நம்ம ஃபேஸ்ல வந்து கிரீம் அப்ளை பண்ணியிருக்க மாரியே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா ஆயிரும். என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு பாருங்க. அப்ளை பண்ணி இப்பதான் அப்ளை பண்ணோம். ஆனா ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா பிரைட் ஆகுது பார்த்தீங்களா? இத ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா மாறும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸலென்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இத அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட விட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபேஸ வந்து வாஷ் பண்ணி கூட காட்டுறேன். சும்மா காட்டன் வச்சு ஃபுல்லா தொடச்சிடுறேன். ஸ்பான்ஜ் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அதையும் கூட நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து இத வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா நம்பி நீங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். வேற எதுவுமே கிடையாதுங்க. இதுல வந்து பொய்யோ, ஃப்ராடோ நான் வேற ஏதோ கிரீம் அப்ளை பண்றதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய கலர் இவ்வளவுதான். அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துல என் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ நல்லா பிரைட்டா க்ளோவா மாத்திக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் ஆங்க. ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா பளபளன்னு ஷைனிங்கா எப்படி இருக்கு பாருங்க. நான் இதுக்கு மேலேயே இன்னொரு டைம் அப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா அவ்வளோ அருமையா இருக்கு ஃபேஸ். இன்னொரு டைம் இது மேலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரேடியா திக்கா அப்ளை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இது செகண்ட் டைம் நான் அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போ வேணாலும் இந்த க்ரீமை வந்து நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு வெயில்ல மட்டும் போகாதீங்க. ஆனா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. வெயில்ல போற மாதிரி இருந்தா, அப்படி அவசரமா நீங்க போற மாதிரி இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கு. இது நம்ம செகண்ட் டைம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டோம். இந்த க்ரீமை நீங்க தொடர்ந்து 3 நாள் மட்டும் காலை மாலை யூஸ் பண்ணிட்டு அப்புறமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவசரம் இல்ல. வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீங்க ஒரு சிலர் சொல்லலாம், அக்கா எங்களுக்கு நாங்க ரோஸ் அதாவது பன்னீர் ரோஸ்க்கு எங்க போறது அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கலனா, நேச்சுரல் ஃப்ளவர் வந்து கிடைக்கலனா நீங்க ரோஸ் பொடி, பன்னீர் ரோஸ் பொடி கூட விக்கும் பவுடர். அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வேற வழி இல்லைன்னா. ஆனா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு நேச்சுரலா எக்ஸலென்ட்டான ஒரு ரிசல்ட்ட நீங்க கண்கூடா பார்க்கலாம். வெறும் 3 நாள் தான் உங்க ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. 3 நாள்ன்றதே அதிகம் தாங்க. இன்னைக்கு இப்ப நான் என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இப்படி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, என்னோட ரிசல்ட் நீங்க பார்த்துருவீங்க கையோட. அதுக்காக தான். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா தானே நீங்க நம்பி இந்த கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே வழுவழுன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ 2வது டைம் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்புறமே ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் 20 மினிட்ஸ்ல நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது. ஃபேஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி வரலாம் இழுக்காது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். தூங்க கூட செய்யலாம். ஒன்றுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது உங்கள் ஃபேஸில். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாமா? நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ஐயோ! செம்மையா இருக்குங்க. உண்மையா. செம்ம ரிசல்ட். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அக்கா செம்மையா இருந்துச்சுக்கா இந்த க்ரீம் அப்படின்ட்டு. உங்களுடைய வயசை குறைச்சி, உங்களுடைய ஸ்கின் சுருக்கங்களை வந்து குறைச்சி, உங்களை வந்து நல்லா யங்கா காட்டுறதுக்கு இந்த க்ரீம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி இருக்கு? நீங்களே சொல்லுங்க. கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த க்ரீம் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு.
கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஆ கண்டிப்பா கட்டாயமா இந்த ஃபேஸ் கிரீமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க விருப்பம். எனக்கு வந்து செம்மையா ரிசல்ட் குடுத்துருக்குங்க. என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா மாத்திருக்கு. சூப்பரா இருக்குங்க. எவ்ளோ ஷைனிங்கா, க்ளோவா, நல்லா பிரைட்டா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸலென்ட்டான ரிசல்ட் குடுக்கக்கூடிய கிரீம் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பயன்படுத்தி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்.